அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜைக்கான முன்னேற்பாடுகள், 3 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய வரலட்சுமி விரதம், அதுக்கான பூஜை ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்கும். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடி மாதம் வந்தாலே முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு. ஆடி 18, ஆடி பூரம், ஆடி கடைசி வெள்ளி வரலட்சுமி விரதம் வேற வரும். அதுக்கெல்லாம் ஏத்தார் போல ஆடி மாதம் முதல் நாளே பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, கண்ணாடி, சீப்பு, நம்ம எத்தனை பேத்துக்கு தாம்பலம் தரமோ அதுக்கு ஏத்தார் போல கண்ணாடி, வளையல், பிளவுஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் தரக்கூடாது. தாம்பலம் தருவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். வரலட்சுமி விரதம்னா நான் எப்பொழுதுமே 2 கலசம் வச்சு தான் வழிபாடு பண்ணுறது வழக்கம். இந்த வருஷம் புதுசாக இன்னொரு அம்மன் ஃபேஸ் வாங்கியிருந்தேன். ஒரு கலசத்துக்கு அழகாக சேரியெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டோம்னா அதை அம்மன் அழைப்புக்கு பயன்படுத்த முடியாது. ரொம்ப சிம்பிளாக இன்னொரு கலசம் ரெடி பண்ணி அந்த கலசம் தான் அம்மன் அழைப்புக்கு பயன்படுத்துறது வழக்கம். ஆடி கடைசி வெள்ளி வரலட்சுமி விரதம் வேற சொல்லவே வேண்டாம். பழம், பூவுக்கெல்லாம் ரேட்டு தடாலடியே ஏறிடும். அதனால செவ்வாய்க்கிழமை காலையில் பூஜைக்கு தேவையான பழங்கள் வாங்குறதுக்காக கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயாச்சு. வெளியில் லூஸில் வாங்குறத விட இங்கே கிலோ கணக்கில் வாங்கினாலும் ரேட்டும் ரீசனபிள் ப்ரைஸு. பழமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததை காட்டிலும் விருப்பமான பழங்கள்லாம் கிலோ கணக்கில் வாங்கிட்டு, எப்படியும் பூஜைக்கு 3 நாளைக்குமே பூ தேவைப்படும். தாம்பலத்துக்கும் பூ தேவைப்படும். அதுக்கு ஏற்றாறு போல் கிலோ கணக்கில் பூவெல்லாம் வாங்கிட்டு, படையலுக்கும் தாம்பலம் தரத்துக்கும் வாழைப்பழம் தேவை. பழுத்த பழமாக வாங்கினா சீக்கிரமாக அழுகி போயிடும். காவாடாக வாங்கிட்டு வந்துட்டேன். வாழைப்பழம் மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதமான எல்லா பழமும் பூவெல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். புதன்கிழமை பூஜை ரூமை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம், கலசம் வைக்கிறதுக்கு தேவையான சொம்பு எல்லாத்தையும் நல்லா விளக்கி தேய்ச்சி கழுவிட்டு மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. வியாழக்கிழமை காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக துடைச்சிட்டு 2 கலசத்துக்கும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சேரீ, ப்ளவுஸ் எல்லாம் ப்ரீப்ளீட் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டைம் இருந்தால் இன்றைக்கி அம்மன் அழைப்பு அடைச்சிடலான்னு பார்த்தேன். சுத்தமாக நேரம் பார்த்தல. சரி, வெள்ளிக்கிழமை காலையில் அம்மன் அடைச்சிடலான்னு எல்லா வேலையும் இப்பயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாசல்லையும் மணப்பலகையிலும் மாக்கோலம் போட்டு வச்சாதான் சீக்கிரமாக காயும். அதனால வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மாக்கோலம் போட்டு விட்டாச்சு. பூஜை டைமில் நார்மலாக கோலம் மாவில் கோலம் போடுறத விட இப்படி மாக்கோலம் போடும்போது பார்க்குறதுக்கு லட்சுமி கடாட்சியமாக அம்சமாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கரஹோரை ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்துக்கே அம்மனை வீட்டுக்கு அழைச்சிடலான்னு சாமி படங்களுக்கு பூ வைத்து விளக்குக்கு எண்ணெய், நெய்யெல்லாம் ஊற்றி விளக்கேற்றி அம்மன் அடைப்புக்கு தூப தீபம் ஆரத்தி காமிச்சு லட்சுமி விளக்கை மட்டும் வெளியில் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும். வீட்டுக்குள்ளே ஏற்றின விளக்கை வெளியில் கொண்டு வரக்கூடாது. அம்மனுக்கு கற்பூரம் ஆரத்தி காமிச்சதும் ஃபஸ்ட்டு லட்சுமி விளக்கை உள்ளே கொண்டுட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மனை வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டு வரணும். நம்ம வீட்டில் வயசுக்கு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களே அம்மனை அடைச்சிட்டு வரலாம். இந்த வாட்டி என் பொண்ணு தான் அம்மனை அடைச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து நான் அப்படியே மனையில் உட்கார வச்சுட்டேன். இன்னைக்கு நைவேத்தியமாக பால் பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அம்மனை அடைப்புக்குமே தாம்பலம், தட்சிணை, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு தான் அடைக்கணும். கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. லக்ஷ்மி கடாட்சியமாக மங்களகரமாக அம்சமாக அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு மேலே நல்ல நேரம். அம்மன் அழைப்புக்கு படைச்ச தாம்பலத்தில் இருந்து தாலி கயிறு எடுத்து தான் தாலி கயிறு மாற்றிக்கிட்டேன். நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே கையில் நோன்பு கயிறு கட்டணும்னு நோன்பு கயிறு ரெடி பண்ணி நோன்பு கயிறும் கட்டியாச்சு. இன்னைக்கு ஃபுல் டே விரதம் தாங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன். இடையில ரொம்ப பசி எடுத்தால் மட்டும் நம்ம அம்மனுக்கு படைச்ச பிரசாதம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் சாப்பிட்டுப்போம். அப்படி இல்லைன்னா பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறது. பூஜைக்கான வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். வீட்டில் சும்மா தானே இருக்கும்னு சொல்லி தூங்கவே கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத வேலையும் செய்யக்கூடாதுங்க. உதிரியாக வாங்கின செவ்வரளி, சாமந்திப்பூ, மறிக்கொழுந்தெல்லாம் வச்சு சூப்பராக பூ தான் கட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாயங்காலம் எப்படியும் அம்மன் கோயிலுக்கெல்லாம் போவேன். ஸோ மாலை போடலாம்னு சொல்லிட்டு இந்த பூவெல்லாம் கட்டி வச்சுட்டேன். ஒரு வழியாக இந்த பூவெல்லாம் கட்டி வைக்கிறதுக்குள்ளே மதியம் 1:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சிங்க. சாமிக்கு திரும்பவும் விளக்கேற்றி பிரசாதமாக பாலில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு தூப தீபம், கற்பூரம் ஆரத்திலாம் காமிச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. வரலட்சுமி பூஜைக்கான பிரசாதங்கள்லாம் சமைக்கிறதுக்காக நான் சமைக்க போயிட்டேங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் தாம்பலம் மட்டும் பேக் பண்ணவே இல்லை. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணி வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காவோட தாம்பலம் பையில் போட்டு வச்சுருந்தா. காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்பவே சொல்லிட்டு போயிட்டா தாம்பலம் நான் வந்து தான் பேக் பண்ணுவேன்னு. அதே மாதிரி அவள் வந்ததும் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சுட்டா. வரலட்சுமி பூஜை வழிபாடு மாலை 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் தான். நான் இன்னைக்கு 7 வகையான பிரசாதம் தான் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையுமே வாழை இலையில படையல் போட்டு பழம், ஸ்வீட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், புதுசாக வாங்கின சேரீ,
மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கண்ணாடி சீப்பெல்லாம் வச்சு தாம்பலமும் வச்சு படையலும் போட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தாம்பலம் பிரசாதம்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு வழி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு போய் கட்டி வச்சிருந்த அரளிப்பூ மாலையை போட்டா அம்மன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருந்தாங்க. கோவிலையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் தாம்பலம் கொடுத்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டு பூஜைக்கு 7 சுமங்கலி பெண்கள் தான் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் தாம்பலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தாம்பலம் கொடுத்துட்டு வந்தேன். இந்த நாள் இனிய நாளாக ஒரு பாசிட்டிவ் வைப்போடு போணுச்சு. பூஜைக்கு வந்தவங்க ஒரு சில பேர் நிறைய பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க பூவெல்லாம் சாமிக்கு வைக்கணும் இல்லையா. சனிக்கிழமை காலையில் பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூவால் அலங்காரம் செஞ்சு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி இன்னைக்கு நைவேத்தியமாக சிம்பிளாக வெண்பொங்கல் செஞ்சு தூப தீபம் கற்பூர மரத்தெல்லாம் காமிச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அம்பிகை நம்ம வீட்டில் இருக்கிற இந்த 2 நாளைக்கு 3 வேளையும் பூஜை பண்ணணும். முடிஞ்ச பிரசாதம் செஞ்சு படைக்கலாம். அப்படி இல்லைன்னா கல்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸு ரொம்ப சிம்பிளாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கூட படைக்கலாம். நம்மளோட விருப்பம் தாங்க. சனிக்கிழமை சாயங்காலம் பூஜை திரும்ப வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இன்னைக்கு பிரசாதமாக பச்சை பயிர் சுண்டல் தான் வேக வச்சு படைச்சிருந்தேன். இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பராக போணுச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலை பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புதுசாக சாமிக்கு பூவெல்லாம் வச்சு மறுபடியும் அலங்காரம் செஞ்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் புனர் பூஜை செய்யணும். அதாவது கலசம் கலைக்கணும். இன்றைக்கி நைவேத்தியமாக நான் ரொம்ப சிம்பிளாக கல்கண்டு வச்சு தான் படைத்தேன். கற்பூரம் ஆரத்தி காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுருப்போம் இல்லையா. ஏற்றின கற்பூரம் நின்று எரிஞ்சு அணைஞ்சதுக்கு அப்புறம்தான் கலசம் கலைக்கணும். வர மகாலட்சுமி தாயே, ஒவ்வொரு வருஷமும் இதே போல மகிழ்ச்சியோடு எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கி நோயில்லா வாழ்வு, குறைவற்ற செல்வம், தீர்க்க சுமங்கலியா சகல ஐஸ்வர்யம் பெற்று செல்வ செழிப்போடு வாழ எங்களுக்கு அருள் புரியுமாறு மனமுருகி வேண்டிய பின் தான் கலசம் வந்து கலைக்கணும். கலசத்துக்கு யூஸ் பண்ண ஃப்ரெஷ்ஷான மல்லிப்பூவாக இருந்துச்சுன்னா நாம் வச்சுக்கலாம். திரும்ப அதை சாமி படத்துக்கெல்லாம் போட்டுறக்கூடாது. டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான பிளாஸ்டிக் பூவை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். கலசத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அரிசி பானையில் வச்சிடணும். 3 நாளைக்கு அப்புறமா அந்த அரிசியும் தேங்காயும் வெஜிடேரியன் சமையலுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். அம்பிகைக்கு கட்டின புடவை ப்ளவுஸ் எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தரலாம். வெளியாட்களுக்கு யாருக்கும் தரக்கூடாது. அம்மனுக்கு கட்டின தாலி கயிறு அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த முறை எப்போ தாலி கயிறு மாற்றுறோமோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கணும். அம்மன் அலங்காரத்துக்கு தங்க நகை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலில் கழுவிட்டு தான் தங்க நகையை போட்டு அலங்காரம் பண்ணணும். கலசம் கலைச்சதும் திரும்ப அந்த தங்க நகையை எடுத்து பாலில் கழுவுனதுக்கு அப்புறம் தான் நாம் யூஸ் பண்ணணும். அம்மன் அலங்காரத்துக்கு பயன்படுத்தின எல்லாத்தையும் அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம்லாம் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலி இந்த பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சோன்னு நினைக்கும் போதே மகிழ்ச்சியாகவும் மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. வரலட்சுமி பூஜைக்கு எல்லா வேலையும் ஒரே அடியாக டம்ப் பண்ணி பண்ணாமல் டிவைட் பண்ணி பண்ணுறப்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.